இந்திய சுதந்திர அமுத பெருவிழா இந்திய அரசின் விக்யான் பிரசாத், தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் மற்றும் களஞ்சியம் சமூக வானொலி இணைந்து வழங்கும் அறிவோம் அறிவியல். இது ஒரு அறிவியல் சார்ந்த தொடர். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் பறவையியல் நிபுணர் மற்றும் பாம்பே இயற்கை வரலாற்று சங்கத்தின் துணை இயக்குநருமான டாக்டர் எஸ் பாலச்சந்திரன் அவர்கள் பறவைகள் பற்றியும் அவற்றில் இருக்கக்கூடிய அறிவியல் தகவல் பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார். இப்போ நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம கோடியக்கரை சரணாலயம் இருக்கு இல்லையா, மற்ற தமிழ்நாட்டில் நிறைய பறவை சரணாலயம்லாம் இருக்குது. ஆனால் கோடியக்கரை சரணாலயத்தில் தான் என்ன செய்ய வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பறவைகள் வந்து பல லட்சக்கணக்கில் வருது. ஏன்னா மற்ற பறவைகள்லாம் பார்த்திங்கன்னா வேடந்தாங்கல் இதெல்லாம் மெட்ரோ சிட்டிக்கு பக்கத்தில் இருக்குது, அதனால நல்ல விளம்பரம் கிடைக்கும். இப்போ இங்கே வரக்கூடிய வெளிநாட்டு பறவைகளை இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன இதாக இருக்கும். அதுவும் நம்ம மணல் நிறத்துலே இருக்கும், அந்த சதுப்பு நிலத்தில் இருக்கும்போது அவள் பறக்கும்போது அவர் கூட்டம் பறக்குதுன்னு தெரியுமே தவிர அல்லது அதை இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் நம்ம இடத்தோட முக்கியத்துவம் தெரியாமல் போயிடுது இல்லையா. ஆனால் ஒரு வெளிநாட்டு வெள்ளைக்காரங்களாம் வந்தாங்கன்னா ஒன்று கான்ஸ்பிகஸாக தெரிவாங்க. ஆனால் இந்த வெளிநாட்டு பறவைகள் வர்றது நம்ம ரொம்ப வெளிப்படையாக தெரியாதனால தான் அந்த இடம் வந்து ரொம்ப அதிக லட்சக்கணக்கில் வருதுங்கிறதும். ஆனால் மீனவர்கள்ட்ட கேட்டால் தெரியும், சொல்லுவாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் இல்லை, என்ன காலத்துக்கு இவ்வளவு வருது, லட்சக்கணக்கில் இருக்கும், அப்படி கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த கூட்டம் அப்படி இருக்குது சார், அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரு நம்ம கோடிக்கரை வந்து நமது தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கிறது நமக்கு முன்னாடி ஒவ்வொரு தமிழருக்கும் பெருமைன்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு அதிகமான அளவில் பறவைகள் வருது. இனி பறவைகளை பற்றி இதெல்லாம் இவ்வளோ வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ கிட்டத்தட்ட இங்கே இருந்து 8500 கிலோமீட்டர் தாண்டி நம்ம கோடிக்கரைக்கு மட்டும் வருது. ஆனால் இதே பறவை நம்ம 8500 கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்த பிறகும் அதோட நிறுத்தத்தில் சிலது இங்கே வந்து ஓய்வு எடுத்துட்டு திரும்ப பண்ணுறது, அப்படி ஆஸ்திரேலியா நாடுகள் வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு இருக்குது. அவ்வளவுக்கு என்ன செய்யணும், நம்ம கோடிக்கரை வந்து அவ்வளவு வெளிநாட்டோட ரொம்ப தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்கும். இது நமது பூமியில் வடபாதியில் மட்டும் இல்லை, தென்பாதியில் உள்ள ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு வேறு நம்ம இந்த பறவை இப்போ வந்து செல்லினாலும் நமக்கும் நம்ம நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் உள்ள தொடர்பை அது என்ன செய்யுது தெரிவித்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லலாம் வச்சுக்கிடுங்க. அப்புறம் பறவைகளை பற்றி விசேஷம் என்னென்னா, எப்படி சிலவங்களை என்ன செய்வாங்க, இவ்வளோ இந்த ஒரு கிட்டத்தட்ட அந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பறவைகளை பார்த்தீங்கன்னா சில பறவைகள் இந்த பறவைகள் வந்து வெயிட் வந்து இருந்துச்சுன்னா ஏன்னா சமயத்துக்கு சமயம் மாறுபடும். அது வரும்போது கொஞ்சம் வெயிட்டு கூட இருக்கும், அதுக்கப்புறம் இங்கே தங்கும்போது குறையும், அப்புறம் திருப்பி போகும்போது நிச்சயம் வெயிட்டு கூடும். வெயிட்டு கூடினா தான் அந்த நிச்சயம் உடம்புல அதுக்கு தேவையான கொழுப்பு சத்துக்களை சேர்த்து அதுக்கு பறப்பதற்கான சக்தியை கொடுப்பதற்கான அந்த கொழுப்பை சேர்த்து கொண்டு அது நிச்சயம் திரும்பி பார்த்து சொல்லும். இது ஒரு பெரிய ஏன்னா அது ஏன் வருது அந்த இடத்துக்கு, எப்படி எந்த வழியாக வருது இப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், எல்லாமே ஒரு அசம்ஷன் தான். ஓகே, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், எப்படி அந்த இடத்துக்கு திரும்பி வருது. அதில் பார்த்திங்கன்னா அதோடைய குஞ்சு தான் முதலாக வருது. ஏன்னா இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, பட்டர்ஃப்ளை இருக்குது இல்லையா, பட்டர்ஃப்ளை என்ன செய்யுது, என்னடா வண்ணத்தை பூச்சி இப்படி தான் இவ்வளோக்குள்ளான பறந்துக்கிட்டு தெரியும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதுவும் என்ன செய்யுது, கடல் கடந்து ஆப்பிரிக்கா வரைக்கும் போகுது, அது தெரியுமா உங்களுக்கு? இல்லை. ஆனால் அந்த பட்டர்ஃப்ளை எப்படி இங்கேருந்து அது என்ன செய்யுது, அங்கே போய் அது திரும்பி வராது, அதுக்கு என்ன சந்ததி தான் திருப்பி வரும். அப்படிப்பட்ட பெரிய சுவாரஸ்யமான இதெல்லாம் சின்ன இனங்கள் வர என்ன செய்யுது, கடல் கடந்து போகுது. அதுபோல் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கெல்லாம் சில பறவைகள்லாம் கடல் கடந்து வரும்போது கிட்டத்தட்ட 4000-5000 கிலோமீட்டர்லாம் நிற்காமல் வருது. ஆனால் சில பறவைகள் ஆஸ்திரேலியாவுக்கு போகும்போதெல்லாம் நிற்காமலே கடலை கடந்து போகும்போது கிட்டத்தட்ட 13000 கிலோமீட்டர் வரைக்கும் நிற்காமல் 11 நாள்லாம் போகிற மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஆச்சரியம் வாய்ந்த பறவைகள் இங்கே தான் இந்த சதுப்பு நில பகுதிக்கு வரக்கூடிய இருக்குது. அப்புறம் எப்படி இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, நீங்களே எப்படி இந்த பறவைகள் ஏன் வி ஷேப்பில் பிறக்குது? பறவைகளுக்கு வந்து என்னென்னா எதிர்காற்றை சந்திக்கிறதுக்கு அந்த வி ஷேப்பில் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கிறது. எதிர்காற்று தள்ளுக்காற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா, பின்னாடி வர்றது, அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா டெயில் விண்டு. அந்த டெயில் விண்டு அது வந்து முன்னாடி தள்ளக்கூடியது. ஹெட் விண்டு தான் என்னது, எதிர்காற்று. அப்போ அதை மாதிரி வி ஷேப்பில் போகக்கூடிய லீடர் கொஞ்சம் காற்றை அப்படி தள்ளி விடும்போது என்ன செய்யும், இப்போ நம்ம மீன்லாம் என்ன செய்யுது, அப்படி தண்ணி தள்ளி விட்டோன்னா என்ன செய்யுது, அந்த தண்ணி போய் என்ன செய்யும், இதை முன்னுக்கு தள்ளும். அது மாதிரி எதுக்கும்
இங்கே வருது இல்லையா, லட்சக்கணக்கில் வருதுங்கிறேன். அதை இந்த பறவை எங்கேருந்து வருது? அது முட்டையிட்ட இடத்துல குஞ்சு பொறிக்கும் பொழுது என்ன செய்யுது, சும்மா அது ரொம்ப ஃப்ரீடமாக இடம் கிடைக்கும். ஆர்டிக் பகுதினா அது நோமேன் லேண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, இங்கே யாரும் இல்லை. அது ஒரு எந்த இடமும் என்ன யாதும் ஊரே யாவரும் கேள்விற மாதிரி அது எங்கே பார்த்தாலும் அது வேற. அதுலேயுமே நான் அவைகளுக்குள்ள ஒரு டெரிட்டரி வச்சுக்குவாங்க. அந்த டெரிட்டரிக்குள்ள அடுத்து வந்து ஓடி போய் தெரிச்சோம் அடித்து விரட்டும். ஒரு ஜோடி இருக்கும், அடுத்த ஜோடி வந்து விரட்டும். அதெல்லாம் அது ஒரு டெரிட்டரி மார்க்கிங். நம்ம எப்படி ஒவ்வொரு இடமும் நமக்கு நீ பட்டா போட்டு வச்சுருக்கோமோ அதை போய் அதிலும் கொஞ்சம் பட்டா போட்டு வச்சுக்கிடுவோம் தவிர, ஆனால் இவ்வளோ நெருக்கமாக இருக்காது. இங்கே வந்தால் பட்டா போட முடியாது. ஏன்னா இங்கே வந்து ஏன் சதுப்பு நிலங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இருக்குது. இப்போ ஏன் கோடிக்கரைக்கு மட்டும் வருது? அதில் வந்து நம்ம இது காவிரி டெல்டா பகுதி வந்து கடலில் கழிக்கனால அது என்ன செய்யுது, அந்த காலத்தில் இருந்தே என்ன செய்யுது, காவிரி ஆறு ஓடுறதுனால என்ன செய்யுது, அப்பப்போ இது ஆற்றுல இருந்தாலே நம்ம இது வரோம் நிறைய. இப்போது ஒரு கடல் வந்து ஆற்றோட தொடர்பு இல்லாமல் போனால் அது நிச்சயம் கடலே இருக்காது. ஏன்னா கடலில் உள்ள உயிரினங்களே வாழ முடியாது. அப்போ இந்த இதுதான் காற்றில் இருந்து நம்ம ரத்தத்தை நம்ம அதே மாதிரி தான் நமக்கு தேவையான ஆக்சிஜன் இந்த ரத்தக்குள்ளே எப்படி கொண்டு சேர்க்குறது, அதே மாதிரி தான் அதுக்கு தேவையான ஆக்சிஜன்லாம் கொண்டு போய் சேர்க்குறது. என்னது ஆக்சிஜனாக சத்து பொருட்கள் இந்த மாதிரிலாம் மழை நீர்னால என்ன செய்யுது அது கிடைக்கும். மழை வந்தால் தான் மீன் நிறையா இருக்கும். மழை நீரை பார்த்த உடனே என்ன செய்யுது, அந்த மீன்கள் எல்லாம் என்ன செய்யுது, இந்த மீன்களோ எல்லாம் ஓடி வந்து ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய தண்ணீரை நோக்கி வருது போல தான் நம்ம என்ன செய்யுது இதில் இந்த அப்போ இந்த சதுப்பு நிலம் அப்படி லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே அப்படி சதுப்பு நிலம் ஆனது. அத்தனை வருஷம் காவேரி ஓடிக்கிட்டே. அதுபோக கடல்ல இருந்து வரக்கூடிய ஒரு என்னது கொஞ்சம் களிமண் இவைகளெல்லாம் கடல் நீரும் உப்பு நீரும் சேர்ந்து வரும்போது என்ன செய்யுது, அப்போ அந்த சதுப்பு நிலத்தில் வந்து கடல் நீரில் வாழக்கூடிய உயிரினங்களும் வாழும், கொஞ்சம் நன்னீரில் வாழக்கூடிய உயிரினங்களும் வாழும். அப்போ ரெண்டும் சேர்ந்து வந்து என்ன செய்யுது, ஒரு என்ன உவர்ப்பு நீர் இல்லையா, அதை மாதிரி இல்லையா, கடல் நீரும் இல்லாமல் அது அந்த பிராக்டிஸ் ஓட்டுருந்தாங்க இல்லையா. அப்போ அந்த நிலத்தில் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல என்ன செய்யலாம், ரெண்டு இடத்துல வளரக்கூடிய பேர்டு அந்த உயிரினங்களெல்லாம் அதெல்லாம் எல்லா வகையான வருது. அதுவும் பின்ன சதுப்பு நிலம் வந்து எத்தனை லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே ஆகி வந்து என்ன செய்யலாம் இருக்குது. அப்போ அதில் நம்ம நடந்தோம்னா நினச்சோம் அவ்வளோ தூரம் என்ன முட்டளவுக்கு நினச்சோம் புதைஞ்சி போவோம். அப்போ அவ்வளோ சாஃப்டாக இருக்கனால தான் அதில் என்ன செய்யுது, நிறைய புழுப்பூச்சிகள் மற்ற நத்தைகள் நண்டுகள் எல்லாம் இது வாழுது. அப்போ அந்த அந்த மாதிரி இடங்கள் குறைவாக தான் இருக்குது. அப்போ எல்லாமே வந்து ஒரே இடத்துல அடையுது. அப்படிப்பட்ட இடங்கள் ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்குது. அப்போ அந்த இடத்த தான் நம்ம வச்சுக்கணும், முக்கியமாக பாதுகாக்கணுங்கிறது தான் மெயினாக. இது இங்கே வந்தால் நம்ம ஒரு கிராமத்துக்காரங்க நம்ம விசாரமாக இப்போ வாழுகிறோம். நமக்கு முன்னாடி வீட்டில் பெரிய கேம்பஸ் இருக்குது, அப்புறம் பக்கத்தில் நல்ல காற்று வரும், அப்படிலாம் நல்ல வசதியாக இருந்த கிராமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் இயற்கையாக. அதே அது நம்ம சிட்டியில் போனால் என்ன செய்ய முடியும், நம்ம ஒரு வீடே என்ன செய்யணும், ஒரு ரூம் தான் இருக்கும், 5000 7000 வாடகை கொடுத்து இருக்க முடியுமா? அதுவும் ஃப்ளாட் சிஸ்டத்தில் வாழும், தண்ணி கிடைக்காது சரியா. இப்படி நம்ம ஒரு கிராமத்துக்காரங்க எப்படி ஒரு சிட்டிக்கு போனால் எவ்வளோ கஷ்டப்படுவாங்களோ அதே மாதிரி தான் அந்த பறவைகள் அங்கேருந்து நம்ம சதுப்பு நிலத்துக்கு வருது. சதுப்பு நிலம் உண்மை நல்ல இதாக தான் இருக்குது, இறை கிடைக்குது. ஆனால் அவ்வளோ எண்ணிக்கை இறை கிடைக்குமா அப்படிங்கிறது. அப்போ சரி, அந்த இறை கிடைக்கிறது திருப்பி அந்த இறை வந்து உற்பத்தி ஆகுவதற்குள்ள ஏற்பாடுகளை நம்ம தடை செய்யாமல் செய்யணும். அப்போ அந்த உற்பத்தி அந்த டெய்லி அது சாப்பிடுது, அந்த இடத்துக்கு திரும்பவும் அதே உணவுகள் உற்பத்தி ஆகணும்னா என்ன செய்யணும், கடல் நீர் வந்து செல்லணும். அப்போ அந்த டைடு மூலம் அப்போ இந்த இன்டர்டைடல் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இன்னைக்கு அதில் புழு பூச்சிலாட்டம் அந்த கடலில் இருந்து வரக்கூடியது உடனே திரும்பவும் செட்டில் ஆகும், வடியும் போகும், அப்படி இப்படிலாம் இருக்கணும். அதனால தான் இயற்கையாக நம்ம என்ன செய்யணும், அந்த இடத்த களிமுகத்தில் போய் நீங்கள் என்ன செய்வீங்க, அந்த முகத்துவாரம் கடலும் இது ஆறும் சேரக்கூடிய இடம் தான் நம்ம இந்த கடல் முகத்துவாரம். அந்த முகத்துவாரத்தில் ஒரு நம்ம என்ன செய்வோம், ஏதாவது ஒரு சின்ன மீன்பிடி துறைமுகம் அப்படி இப்படி கட்டிட்டோம்னா நினச்சோம் அந்த ஏரியாவே என்ன செய்வோம் அழிஞ்சு போயிடும். வேதாரண்யம் சுவாம்புன்னு சொல்லுவாங்க, 375 சதுர கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இடம். ஆனால் அந்த 375 சதுர கிலோமீட்டர்லேயும் ஏன்னா கொஞ்சம் ஆழம் குறைஞ்ச இடத்துல இருந்த பறவைகள்லாம் இருக்க முடியாது. ஆழம் கூடினது, ஆழம் குறைஞ்சி சும்மா ஒரு 10 சென்டிமீட்டருக்கு கீழே உள்ள தண்ணி உள்ள அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படி நெருக்கமாக இது ஆயிரக்கணக்கில் அப்படி இருக்கும். மற்றது உள்ளே போக போக ஒன்று ஒன்றா கொஞ்சம் குறையும் அப்படிலாம் இருக்குது. அதனால எல்லா இடமும் அந்த பறவைகள் இருக்குன்னு சொல்ல முடியாது அந்த 370 கிலோமீட்டர்லையும். அதுக்கு காரணம்னா தண்ணீர் லெவலு, அப்புறம் தண்ணியுடைய போக்கு
தண்ணி ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா நிற்க முடியாது, அதுலேயும் பறவைகள் இருக்காது. தண்ணி கொஞ்சம் நிரந்தரமாக அப்படி இருந்து, அதனால தான் நம்ம உப்பளங்கள் மாதிரி இவங்க வரப்பு கட்டினாங்கன்னா அந்த இடங்களில் தேங்க தண்ணிகளை நல்லா நினைச்சது பறவைகள் கொஞ்சம் பயன்படுத்தி விடுது. இந்த புறா இருக்குல்ல, புறா இனத்துக்கு எல்லாமே அந்த சின்ன இதைத்தானே தானியங்களை தானே அது கொண்டு ஊட்டும். எதுக்கு? குஞ்சு பறவைகளுக்கு, அந்த கூட்டில் இருக்கும்போது அதை குஞ்சு புட்டையில் பொறிச்சு வந்த பறவைகளுக்கு தானியங்களை தான் கொண்டு ஊட்டும். அது பெரும்பாலும் ஆனாலும் சில சமயம் கொஞ்சம் அது எப்பவும் இப்போ புறாங்குது என்ன வெஜிடேரியன் பேர்டு, தனித்தனி எப்பவும் என்ன செய்யும் தானியங்கள் விதைகள் இதெல்லாம் தான் சாப்பிடக்கூடியது. அது சில பழங்களையும் சாப்பிடும். அப்படிப்பட்ட பறவைகள் அப்போ இதை கொடுக்கும்போது என்ன செய்யுது, அதுக்கு ஒரு இயற்கையாட்ட அதனுடைய இறப்பையில் ஒரு செக்ரிஷ் ஒரு சுரப்பி இருக்கு. அதுக்கு ஒரு மில்க் லேண்டுவாங்க. அதுலேருந்து வர பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மில்க் கலரில் வரும். அதை அந்த உணவில் சேர்த்து என்ன செய்யும் அப்படி அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் உணவை கக்கிறோம் போல அதை அப்படியே இழுக்கும்போது தான் அந்த உணவை அது கொடுக்கும். அதனால தான் அது அந்த பால் ஊட்டும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. தவிர பால் ஊட்டுறதுக்கு அதுக்கு என்ன பால் ஊட்டுக்குள்ள அதுக்கு உறுப்பு இருக்கா ஒன்றும் இல்லை, அது கிடையாது. இல்லை நம்ம என்ன செய்யணும், அந்த பிராயெல்லாம் நம்ம இது இருக்குது, பாசிப்பயிறு இருக்குல்ல, முழு பயிறு, அதெல்லாம் பொறுக்கிட்டு போவோம். அப்போ அதெல்லாம் கொண்டு அதுகளுக்கு கொடுக்கும்போது நிமிஷம் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி ஆக்கி கொடுத்துட்டு வாயிலிருந்து திருப்பியும் உணவை வெளியெடுத்து கொடுக்கும். அதுதான் எல்லாம். வேறு எந்த புறாவும் நம்ம என்ன செய்யுது இதாக. பூஜா, ஜீவா நகரில் தானே கரண்ட்டு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க? ஆமாம் ரேமா, அங்கே இருந்தால் கால் பண்ணிருந்தாங்க. ஓகே, எல்லாம் சரியாக இருக்குது. இப்போ ஆன் பண்ணிடலாம். ஐயோ, அந்த எலக்ட்ரிசிட்டி ஒயரில் காக்கா உட்காந்துருக்கே, இவ ஆன் பண்ணாது இறந்துருமே. ரேமா, அதை ஆன் பண்ணாத. என்ன பூஜா சொன்ன? ஆன் பண்ணாதன்னு அங்கே காக்கா உட்காந்துருக்கு பாரு. அதான் நான் ஆன் பண்ணிட்டேனே, இப்போயும் உட்காந்தானே இருக்கு. அட ஆமாம், காக்காவுக்கு ஒன்றுமே ஆகலை. அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. நீ சயின்ஸ் படிச்சிருக்கியா இல்லையா? இதில் என்னடி சயின்ஸ் இருக்குது? எலக்ட்ரிக் ஒயரை ஆன் பண்ணால் அதில் எந்த உயிரி உட்காந்துருந்தாலும் செத்து தானே போவோம். அதுதான் இல்லை. இப்போது நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போது நாகப்பட்டினம்லேருந்து நீ திருவாரூர் போகிற, வளைஞ்சு வளைஞ்சு ஒரு பாதை போகுது, அந்த பாதை வழியாக போவியா, ஸ்ட்ரைட்டாக ஒரு ரூட் போகுது, அது வழியாக போவியா? இது என்னடி கேள்வி? ஸ்ட்ரைட்டாக போகிறதுல தான் போவேன். அதே தான், எலக்ட்ரான்ஸும் அப்படி தான் போகும். இப்போ நம்ம கரண்ட் ஆன் பண்ணும்போது அங்கே காக்கா உட்காந்துருக்கு அப்படின்னா அதில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இந்த ஒயரில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த காக்காவில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போது ஸ்ட்ரைட்டாக தானே அந்த எலக்ட்ரான் போகும். அப்படியா? ஆனாலும் நிறைய பறவைங்க இறந்து போதே. அதுலேயும் ஒரு சயின்ஸ் இருக்குது. இப்போது பொதுவாகவே எலக்ட்ரிசிட்டி அந்த லைனில் 3 ஒயர் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒயரு எப்போவுமே கரண்ட் போகிறது, செகண்ட் நியூட்ரலாக இருக்கும், அதாவது 0 வோல்டேஜ், தேர்டு ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, 240 வோல்டேஜ் போகும். இப்போ 240 வாட் போகிற அந்த லைனையும் நியூட்ரல் லைனையும் நீ பிடிச்சேன்னு வச்சுக்கோயேன், 0 - 240 உனக்கு 240 கிடைக்கும். அப்போது அவ்வளோ வோல்டேஜ் அதில் இருக்கும். அப்போ அதை போய் நீ அந்த 2 லைனையும் நீ போய் டச் பண்ணனா கண்டிப்பாக உனக்கு ஷாக் அடிக்கும். இதுவே நியூட்ரல் லைனை போய் நீ டச் பண்ணனா அதில் 0 வோல்டேஜ் தான் இருக்கும். அதில் உட்காரும்போது எந்த பிரச்சனையுமே இருக்காது. அப்படியா? அப்போ நம்ம இதுலேருந்து எப்படி பாதுகாத்துக்கிறது? இதுக்கு நம்ம டிஎன்இபிலேயே நிறைய ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருக்காங்க. ஹைட் 8 மீட்டர் தான் இருக்கணும், டிஸ்டன்ஸ் 25 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் நிறைய இடங்களில் அந்த ஒயர் கொஞ்சம் தொங்கி இருக்கிறதுனால அந்த டிஸ்டன்ஸ் கம்மியாகுது. அப்போது இந்த மாதிரி சில பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ புரியுதுரேம்மா. சரி, இந்த பறவைங்க ஏன் வி ஷேப்பில் போகுது? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? உனக்கு தெரியுமா? இது ஒரு நல்ல கேள்வி பூஜா. பொதுவாகவே அழுத்தம் அதிகமான இடத்துலேருந்து அழுத்தம் குறைவான இடத்துக்கு தான் காற்றா இருந்தாலும் தண்ணியாக இருந்தாலும் மூவ் பண்ண ட்ரை பண்ணும். இந்த பறவைங்க பறக்கும் போது பறவைகளோட அடியில் இருக்கிற அந்த காற்று அழுத்தம் அதிகமாக இருக்கும். அது அழுத்தம் குறைவான பகுதிக்கு செல்லும் போது பறவைங்க ஈஸியாக பறக்கும். இப்போ ஏன் வி ஷேப்பில் பறக்குது அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு போகிற அந்த பறவையோட இறக்கைகளில் இருக்கிற அந்த அழுத்தமானது, அந்த காற்றோட அழுத்தம் அந்த எட்ஜில் எளிமையாக கடக்க ட்ரை பண்ணும். அப்படி போகும்போது அங்கே ஒரு ஏர் ட்ராக் ஃபார்ம் ஆகும், ஒரு சுழல் மாதிரி வரும். அந்த சுழல் எப்படி வரும்னா கீழேருந்து மேலே வரும், ரொட்டேஷனில் திரும்ப மேலேருந்து கீழே வரும். அந்த ரொட்டேஷனில் கரெக்டாக அடுத்த பறவை நிற்கும் போது அது கொஞ்சம் ஃப்ரீயாக ஈஸியாக பறக்கும். இப்படி ஒவ்வொரு பறவைகளுமே அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது பின்னாடி இருக்கிற பறவைங்க ரொம்ப ஈஸியாக பறக்கும். அந்த பறவைங்க எனர்ஜியும் சேவ் பண்ணிக்க முடியும். முன்னாடி போகிற பறவை டயர்ட் ஆயிடுச்சுன்னா வேற ஒரு பறவை முன்னாடி வந்துடும், இந்த பறவை அந்த பிளேஸ்க்கு போயிடும். இப்படி பறவைங்க எனர்ஜியை சேவ் பண்ணி ரொம்ப தூரம் பறக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வி ஷேப்பில் அது பறக்குது.
நான் கூட முன்னாடி போகிற பறவைக்கு தான் வழி தெரியும், அதுதான் வழிகாட்டுதுன்னு நினச்சேன். ஆனால் இதுக்கு பின்னாடி இவ்வளோ சயின்ஸ் இருக்கா? ஆமாம் பூஜா, இந்த மாதிரி பறவைகள்லேயே நிறைய சயின்ஸ் இருக்கு. இதெல்லாம் கேட்கவும் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். சரி, நமக்கு அடுத்த லைன்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்களே, அங்கே போகணும்ல, வா கிளம்பலாம். சரி வாரேம்மா, போ. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது களஞ்சியம் சமூக வானொலி பண்பலை 90.8.